உங்களின் சொந்த மூளையே உங்களை ஏமாற்றுகிறது என்று நான் சொன்னால் என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை அது உங்கள் மனதில் திணித்துக் கொண்டிருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை வெறும் மனக்குப்பைகள் மட்டுமே. எதிர்காலம் குறித்த பதற்றம், கடந்த காலம் பற்றிய வருத்தங்கள், முடிவே இல்லாத உரையாடல்கள். இது உங்களுக்கு பரிச்சயமானதா? இதிலிருந்து விடுபட முயற்சிக்கும்போது 99% மக்கள் ஒரே ஒரு பேரழிவு தரும் தவறைச் செய்து நிலைமையை மேலும் மோசமாக்கிக் கொள்கிறார்கள் என்று நான் சொன்னால் என்ன ஆகும்? அவர்கள் தங்கள் எண்ணங்களுடன் போராட முயற்சிக்கிறார்கள். இந்த வீடியோவில் எண்ணங்களுடன் போராடுவதற்கு பதிலாக அவற்றுடன் இணக்கமாக இருப்பது எப்படி என்று நரம்பியல் அறிஞர்களும் மனநலச் சிகிச்சையாளர்களும் பயன்படுத்தும் வழிமுறைகளை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். வெறும் நல்லதை மட்டும் சிந்திப்போன்ற சாதாரணமாக பயன்படுத்தப்படும் ஆலோசனைகளைப் பற்றி நாம் பேசப்போவதில்லை. மாறாக, மன இரைச்சலுக்கு ஒரு நிறுத்தும் பொத்தானை அழுத்த உதவும் குறிப்பிட்ட படிப்படியான நுட்பங்களை நாம் ஆராய்வோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் மனதில் உள்ள உங்கள் பிரதான எதிரியை மிகவும் விசுவாசமான கூட்டாளியாக மாற்றுவது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு விஷயம், எந்த எண்ணம் உங்களை அடிக்கடி ஆட்டி படைக்கிறது என்று இப்போதே கமெண்டுகளில் எழுதுங்கள். நாம் அனைவரும் எவ்வளவு ஒத்திருக்கிறோம் என்று பார்ப்போம். நாம் நுட்பங்களுக்குச் செல்வதற்கு முன் நம் மூளை ஏன் இந்த எண்ண ஓட்டத்தை உருவாக்குகிறது என்று ஒரு நிமிடம் பார்ப்போம். உங்கள் மூளையை ஒரு எதிரியாக கருதாமல் ஒரு மிகப் பழமையான, அதே சமயம் சற்று மிகை பயந்த பாதுகாப்பு அமைப்பாக கற்பனை செய்து பாருங்கள். மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உருவான அதன் முக்கிய பணி நீங்கள் உயிர் வாழ்வதை உறுதி செய்வதே. அது சாத்தியமான அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்று வெளி உலகத்தையும் உங்கள் அனுபவத்தையும் தொடர்ந்து ஸ்கேன் செய்து கொண்டே இருக்கும். வேலைக்கு தாமதமாகிவிட்டால் என்ன? நேற்று நான் சரியாக நடந்து கொண்டேனா? திடீரென்று ஏதாவது கெட்டது நடந்துவிட்டால் என்ன செய்வது? இவையெல்லாம் உங்கள் உள்ளுணர்வு எச்சரிக்கை அமைப்பின் வேலை. பிரச்சனை என்னவென்றால், இன்றைய நவீன உலகில் மூளைக்கு அப்பால் ஒரு பற்கள் கொண்ட புலி போன்ற உண்மையான அச்சுறுத்தல்கள் மிகக் குறைவாகவே உள்ளன. ஆனால் மூளையின் பாதுகாப்பு அமைப்பு அதே அளவு உணர்திறனுடன் இன்றும் இருக்கிறது. சமூக அச்சுறுத்தல்கள், வேலைக்கான காலக்கெடு மற்றும் தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் அது அதே தீவிரத்துடன் எதிர்வினையாற்றுகிறது. அதனால் தேவையற்ற எண்ணங்கள் என்பது உங்களிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அல்ல. மாறாக, உங்கள் மூளை அதன் பழங்கால வேலையை மிகச் சிறப்பாகச் செய்கிறது என்பதற்கான ஒரு குறியீடு. நம்முடைய நோக்கம் இந்த அமைப்பை உடைப்பதல்ல, மாறாக நவீன உலகச் சூழலுக்கு ஏற்ப அதை செயல்பட பழக்குவதே. ஒவ்வொரு அற்ப விஷயத்திற்கும் எச்சரிக்கை மணியை அடிக்காமல் அதை மறுசீரமைக்க வேண்டும். சரி, நமது அனைத்து உள்ளுணர்வுகளுக்கும் முரணான முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்னவென்றால் போராடுவதை நிறுத்துவதுதான். நீங்கள் ஒரு மணற்சேற்றில் சிக்கிவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லும்? ஆம், முழு பலத்துடன் போராடச் சொல்லும். ஆனால் அதன் விளைவு என்ன? நீங்கள் இன்னும் வேகமாக மூழ்கி விடுவீர்கள். எண்ணங்களுக்கும் இதுவே பொருந்தும். நீங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி நினைக்காமல் இருக்க எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த எண்ணம் உங்கள் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்துவிடும். இதைத்தான் வெள்ளைக்கரடி விளைவு என்று சொல்கிறார்கள். இப்போதே ஒரு வெள்ளைக்கரடியைப் பற்றி நினைக்காமல் இருக்க முயற்சித்துப் பாருங்கள். என்ன நடக்கிறது? அது உடனே உங்கள் மனதில் வந்துவிடும், இல்லையா? ஆகையால் நமது முதல் உத்தி என்பது நம்முடைய அணுகுமுறையை மாற்றுவதுதான். போராடுவதற்கு பதிலாக நாம் உற்று நோக்குதலை தேர்ந்தெடுக்கிறோம். உங்கள் எண்ணங்கள் வானத்தில் மிதக்கும் மேகங்கள் என்றும் நீங்கள் அந்த வானம் என்றும் கற்பனை செய்து பாருங்கள். மேகங்கள் வருகின்றன, போகின்றன, வடிவம் மாறுகின்றன. சில சமயம் கருமையாகவும் சில சமயம் பிரகாசமாகவும் தெரிகின்றன. ஆனால் அவை ஒருபோதும் வானம் அல்ல. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. நீங்கள் என்பது அந்த எண்ணங்கள் தோன்றும் வெளியேயாகும். வெறுமனே அவற்றை கடந்து செல்லும் மேகங்களைப் போல எந்தவித தீர்ப்பும் இன்றி உற்று நோக்குங்கள். இதுவே நாம் கற்கப்போகும் அனைத்து நுட்பங்களுக்கும் மிக அடிப்படையானதாகும். நீங்கள் ஒரு பார்வையாளராக மாற உதவும் ஒரு குறிப்பிட்ட கருவியை பார்ப்போம். இந்த நுட்பத்திற்கு பெயரிடுதல் அல்லது முத்திரையிடுதல் என்று பெயர். உங்கள் மனதில் ஒரு தேவையற்ற எண்ணம் எழும்போது அதில் மூழ்கி அதை ஆராயாமல் அதற்கு ஒரு பெயரைச் சூட்டி ஒரு முத்திரையிடுங்கள். உதாரணமாக, நான் இந்த நேர்காணலில் நிச்சயம் தோல்வியடைவேன், எல்லாம் தவறாகப் போகும், நான் அவமானப்படுவேன் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் ஓடுகிறது. இந்தச் சூழ்நிலையை நம்புவதற்கு பதிலாக
நீங்கள் மனதிற்குள் ஆஹா, இது ஒரு பேரழிவு எண்ணம் அல்லது வெறுமனே பதற்றம் என்று சொல்லுங்கள். அல்லது ஒரு சங்கடமான உரையாடலை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் அசைபோடும்போது புரிகிறது, இது ஒரு நினைவூட்டும் எண்ணம் அல்லது அசைபோடும் எண்ணம் என்று பெயரிடுங்கள். இது என்ன விளைவுகளை தருகிறது? முதலாவதாக, நீங்கள் ஒரு தூரத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த எண்ணம் ஒரு முழுமையான உண்மை அல்ல என்பதை உணர்ந்து அது பல மன நிகழ்வுகளில் ஒன்றாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக, உங்கள் மூளையின் உணர்ச்சி மையங்களான அமிக்டலாவிலிருந்து தர்க்கம் மற்றும் பகுப்பாய்வுக்கு பொறுப்பான முன்மண்டை புரணிக்கு மூளையின் செயல்பாட்டை மாற்றுகிறீர்கள். நீங்கள் ஒரு நாடகத்தில் பங்கேற்பவராக இருந்து ஒரு பார்வையாளராக மாறுகிறீர்கள். நாள் முழுவதும் இதைச் செய்ய முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்தை பற்றிய எண்ணம், தீர்மானிக்கும் எண்ணம், திட்டமிடும் எண்ணம் என்று பெயரிடுங்கள். இந்த எளிய செயல் உங்கள் மனக்கவலைகளின் உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை எவ்வளவு குறைக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எவ்வளவோ முயன்றாலும் விலகாத, மனதை ஆட்கொள்ளும் பிடிவாதமான எண்ணங்களை என்ன செய்வது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு வித்தியாசமான ஆனால் மிகவும் பயனுள்ள அணுகுமுறை நமக்கு கை கொடுக்கிறது. அந்த எண்ணங்களை விரட்ட முயற்சி செய்வதற்கு பதிலாக நாம் நேர்மாறாகச் செய்கிறோம். அவற்றை எதிர்கொள்கிறோம், ஆனால் நம்முடைய நிபந்தனைகளின்படி. இந்த உத்திக்கு கவலைக்கான நேரம் என்று பெயர். உங்கள் அன்றாட அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். உதாரணமாக, தினமும் மாலை 6 மணிக்கு 15 நிமிடங்கள். இது கவலைப்படுவதற்கான உங்களின் அதிகாரப்பூர்வமான திட்டமிடப்பட்ட நேரமாக இருக்கும். பகல் நேரத்தில் ஒரு தொல்லை தரும் எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதை துரத்த முயற்சிக்காதீர்கள். அதற்கு நீங்கள் இப்படிச் சொல்லுங்கள்: வணக்கம் எண்ணமே, உன்னை கவனிக்கிறேன். நினைவூட்டியதற்கு நன்றி. இன்று மாலை 6 மணிக்கு என் தனிப்பட்ட நேரத்தில் உன்னை பற்றி நிச்சயம் யோசிப்பேன். பின்னர் அதை ஒரு நோட்டுப் புத்தகத்திலோ அல்லது உங்கள் போனில் குறிப்புகளிலோ குறித்துக் கொள்ளுங்கள். இதன் விளைவாக என்ன நடக்கும்? முதலில், நீங்கள் அந்த எண்ணத்துடன் போராடுவதை நிறுத்துகிறீர்கள். இதனால் அந்த எண்ணத்திற்கு நீங்கள் தரும் சக்தியை குறைத்து விடுகிறீர்கள். இரண்டாவது, உங்கள் எதிர்வினையை ஒத்திவைக்கிறீர்கள். குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவசரம் மற்றும் மோசமானது என்று தோன்றிய பெரும்பாலான எண்ணங்கள் அவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்ச்சி பூர்வமான தீவிரத்தையும் இழந்துவிடும். மாலை 6 மணிக்கு நீங்கள் அவற்றை பற்றி சிந்திக்க அமரும்போது நீங்கள் அதை ஒரு வேலையாக விழிப்புணர்வுடன் செய்கிறீர்கள், பீதியின் பிடியில் மாட்டிக்கொண்டவராக அல்ல. பல சமயங்களில் யோசிப்பதற்கு உண்மையில் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளும் போது நாம் பெரும்பாலும் நிஜ உலகத்துடனான தொடர்பை இழந்து உள்மன எண்ணங்களின் உலகிற்குள் முழுமையாக மூழ்கிவிடுகிறோம். இந்த எதிர்மறை சுழற்சியை உடைக்க உடனடியாக நிலை கொள்ள வேண்டும். அதாவது, உங்கள் கவனத்தை நிகழ்காலத்திற்கும் உங்கள் உடலுக்கும் கொண்டு வர வேண்டும். இதற்காக ஐந்தாத்தன் ஊமுத்தட்டா பந்தாத ஒன்று என்ற ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பம் உள்ளது. கவலைகளின் சுழலில் சிக்கித் தவிப்பதாக நீங்கள் உணரும்போது ஒரு கணம் நிறுத்தி நிதானமாக உங்கள் மனதில் பெயரிடுங்கள். 1. 5 விஷயங்கள். இப்போதே நீங்கள் காணும் 5 பொருட்கள். உதாரணமாக, நான் ஒரு விளக்கை, மேசையில் ஒரு புத்தகத்தை, சுவரில் ஒரு விரிசலை, என் கைகளை, ஒரு நீல கோப்பையை பார்க்கிறேன். 2. 4 விஷயங்கள். உடல் ரீதியாக நீங்கள் உணரக்கூடிய 4 விஷயங்கள். என் தோள்களில் சட்டையின் துணியை, என் உள்ளங்கைக்கு கீழே மேசையின் குளிர்ச்சியை, என் முதுகில் நாற்காலியின் அழுத்தத்தை, காலணிகளுக்குள் என் பாதங்களை உணர்கிறேன். 3 விஷயங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய 3 விஷயங்கள். நான் கணினியின் இரைச்சலை, கடிகாரத்தின் டிக் டிக் சத்தத்தை, ஜன்னலுக்கு வெளியே வண்டிகளின் இரைச்சலை கேட்கிறேன். 2 விஷயங்கள். நீங்கள் முகரக்கூடிய 2 விஷயங்கள். நான் காஃபி வாசனையை, காகித வாசனையை உணர்கிறேன். 5. ஒரு விஷயம். நீங்கள் சுவைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிப் தண்ணீர் குடிக்கலாம் அல்லது வாயில் இருக்கும் சுவையை உணரலாம். இந்த நுட்பம் உங்கள் மூளையை அமூர்த்தமான சிந்தனைகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி நிஜமான உடல் ரீதியான உலகிற்கு திரும்பக் கொண்டு வருகிறது. இது உங்கள் நரம்பு மண்டலத்திற்கான அவசர மறுதொடக்கம் போன்றது. தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட சில சமயங்களில் மூளையை இன்னும் சுவாரஸ்யமான மற்றும் சவாலான ஒன்றில் ஈடுபடுத்த வேண்டும். நமது மூளை அதன் இயல்புப்படி ஒரு சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்த முடியும்.
ஒரே நேரத்தில் 2 சிக்கலான வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. இந்த தனித்துவமான தன்மையை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த முறைக்கு அறிவாற்றல் மாற்றம், காக்னிட்டிவ் ஸ்விட்சிங் என்று பெயர். ஒரு சீரியல் பார்ப்பது போன்ற சும்மா பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதல்ல இதன் நோக்கம். மாறாக, மூளையின் செயல்பாட்டு நினைவகத்தை முழுமையாக ஈடுபடுத்துவதே இதன் சாராம்சம். உங்களை ஒரு தேவையற்ற விடாப்பிடியான எண்ணம் ஆட்கொள்ளும் போது இந்த பட்டியலில் உள்ள ஏதாவது ஒன்றை செய்ய முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, 100லிருந்து 7ஐ கழித்துக்கொண்டே பின்னோக்கி எண்ணத் தொடங்குங்கள். 100, 93, 86. இதற்கு அதிக கவனம் தேவைப்படும். உங்களுக்கு பிடித்த ஆனால் நீண்ட நாட்களாக கேட்காத ஒரு பாடலின் வரிகளை நினைவு கூர்ந்து மனதிற்குள் பாடிப் பாருங்கள். ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் 20 நாடுகளின் பெயர்களைச் சொல்ல முயற்சி செய்யுங்கள். அல்லது மனதிலேயே கணித புதிர்களை தீர்க்கத் தொடங்குங்கள். சுடோகு, குறுக்கெழுத்துப் போட்டி, புதிய மொழி கற்றல், இசைக்கருவி வாசித்தல், இவையனைத்தும் தேவையற்ற எண்ணத்தை மூளையின் செயல்பாட்டு நினைவகத்திலிருந்து வெளியேற்ற சிறந்த வழிகள். முக்கியமாக, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பணி போதுமான அளவு சவாலானதாகவும் உங்கள் முழு கவனத்தையும் கோரும் ஒன்றாகவும் இருக்க வேண்டும். கவலைப்படும் நேரம் என்ற கருத்தை மேலும் ஆழப்படுத்தினால் ஒரு தனிப்பட்ட மனக்கிடங்கை உருவாக்கலாம். இதை எண்ணப்பெட்டி அல்லது மனப்பெட்டகம் என்று அழைக்கலாம். இந்த உத்தி ஒரு காட்சிப்படுத்தலாகும். இது உங்களை உங்கள் எண்ணங்களிலிருந்து தெளிவாக பிரித்து காட்ட உதவுகிறது. மற்றும் ஒரு கவலை தரும் எண்ணம் வரும்போது உங்கள் முன் ஒரு அழகான, பாதுகாப்பான பெட்டி அல்லது பெட்டகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது செதுக்கப்பட்ட வேலைப்பாடுகளுடன் கூடிய மரப்பெட்டியாகவோ அல்லது குறியீட்டு பூட்டுடன் கூடிய எஃகு பெட்டகமாகவோ இருக்கலாம். உங்களுக்கு பிடித்தது போல, ஒரு கருமையான மேகம் போல, ஒரு முள்ளுள்ள உருண்டை போல, அல்லது வெறுமனே எழுத்துக்கள் எழுதப்பட்ட காகிதம் போல தோன்றும் உங்கள் எண்ணத்தை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எந்தவித நியாய தீர்ப்பும் இன்றி கவனமாக பாருங்கள். பின்னர் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், இப்போது உனக்கான நேரம் இதுவல்ல. இந்த எண்ணத்தை உங்கள் பெட்டிக்குள் மெதுவாகப் போடுங்கள். அதை சாவி போட்டு அல்லது பூட்டு போட்டு மூடுங்கள். அந்த பெட்டியை ஒரு அலமாரியில் உள்ள ஒரு தொலைதூர அடுக்குக்கு நகர்த்துவதாக கூட நீங்கள் கற்பனை செய்யலாம். நீங்கள் அந்த எண்ணத்தை நிரந்தரமாக நீக்கவில்லை, அதனுடன் சண்டையிடவில்லை. நீங்கள் தயாராக இருக்கும்போது அதை பின்னர் கவனிப்பீர்கள் என்றுதான் அதற்குச் சொல்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டு உணர்வை அளிக்கிறது. எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதியின்றி அத்துமீறி நுழைவதில்லை. இந்த பெட்டியை எப்போது திறக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள். மேலும் நீங்கள் அந்த பெட்டியை திறக்கும்போது உள்ளே இருக்கும் பல எண்ணங்கள் ஏற்கனவே தங்கள் சக்தியை இழந்திருப்பதை பெரும்பாலும் காணலாம். இதோ ஒரு முறை. இது உங்களுக்கு முற்றிலும் அபத்தமாகத் தோன்றலாம், ஆனால் இதன் செயல்திறன் பல உளவியல் சிகிச்சை நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது எதிர்மறை எண்ணத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சி பூர்வமான பிடியை நீக்குவதை நோக்கமாகக் கொண்டது. இந்த முறைக்கு உங்கள் கவலையை பாடுங்கள் என்று பெயர். உங்கள் மனதில் ஓடும் மிகவும் தொந்தரவு செய்யும் மற்றும் பயமுறுத்தும் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக, என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் ஒரு தோல்வியாளன். இப்போது அதைப் பாடுங்கள். ஆம், சரியாகச் சொன்னீர்கள், அதைப் பாடுங்கள். உங்கள் மனதில் வரும் மிகவும் அபத்தமான மற்றும் மகிழ்ச்சியான மெட்டைத் தேர்ந்தெடுங்கள். உதாரணமாக, ஹேப்பி பர்த்டே டு யூ பாடல் மெட்டில். இப்போது உரத்த குரலில் உணர்வு பூர்வமாக பாடுங்கள். நான் 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 எதற்கும் தகுதியற்றவன், நான் ஒரு தோல்வியாளன். இதை மெல்லிய கார்ட்டூன் குரலில் பாடிப் பாருங்கள். அல்லது ஓர் ஓபரா பாடகர் போல கனத்த குரலில் பாடுங்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அறிவாற்றல் முரண்பாடு, காக்னிட்டிவ் டிசனன்ஸ் ஏற்படுகிறது. எண்ணத்தின் தீவிரமான சோகமான உள்ளடக்கம் முற்றிலும் கேலியான வெளிப்பாட்டு வடிவத்துடன் மோதிக்கொள்கிறது. மூளையால் ஒரு விஷயத்தை ஒரே நேரத்தில் பயங்கரமான அச்சுறுத்தலாகவும் ஒரு வேடிக்கையான பாடலாகவும் பார்க்க முடியாது. அந்த எண்ணத்திற்கு வலிமை அளித்த உணர்ச்சி பூர்வமான உந்துதல் வெறுமனே ஆவியாகிவிடுகிறது. அது ஒரு பூதத்திலிருந்து ஒரு வேடிக்கையான கோமாளியாக மாறுகிறது. இது எதிர்மறை எண்ணம், எதிர்மறை உணர்வு என்ற வழக்கமான பிணைப்பை துண்டிக்கும் மிக சக்தி வாய்ந்த வழியாகவும். நமது கற்பனையின் சக்தியை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தி பார்ப்போம். கற்பனை என்பது வெறும் பகற்கனவுகள் அல்ல, அது நமது மனநிலையை மாற்றியமைக்க
மனதின் உருவங்களை உணர்வு பூர்வமாக பயன்படுத்துவதாகும். நான் உங்களுக்கு கூறப்போகும் இந்த உத்திக்கு மனப்புகலிடம் என்று பெயர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், சோர்வாகவோ அல்லது அதிக அழுத்தமாகவோ உணரும் எந்த நேரத்திலும் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு சிறந்த, பாதுகாப்பான மற்றும் அமைதியான இடத்தை உங்கள் கற்பனையில் உருவாக்குவதுதான். உங்கள் கண்களை மூடி அந்த இடத்தை மிகச்சிறிய விவரங்களுடன் கற்பனை செய்து பாருங்கள். அது வெள்ளை மணல் கடற்கரையாக இருக்கலாம், மலைகளில் உள்ள வசதியான வீடு, சூரிய ஒளிப்படும் வனப்பகுதி அல்லது நட்சத்திரங்களுக்கு இடையே பறக்கும் ஒரு விண்கலம் கூட இருக்கலாம். முக்கியமாக, இந்த இடம் உங்களுக்கு முழுமையான அமைதி மற்றும் பாதுகாப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் அனைத்து புலன்களையும் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? வண்ணங்கள், வெளிச்சம், நிழல்கள். என்ன கேட்கிறீர்கள்? அலைகளின் ஓசை, பறவைகளின் பாட்டு, நெருப்பு அடுப்பில் எரியும் கட்டைகளின் சத்தம். என்ன உணர்கிறீர்கள்? கால்களுக்கு கீழே சூடான மணல், தோலில் மெல்லிய காற்று, நாற்காலியின் மென்மை. என்னென்ன வாசனைகளை நுகர்கிறீர்கள்? உப்பு கலந்த கடல் வாசனை, பைன் மரத்தின் வாசனை, புதிதாக காய்ச்சிய தேநீரின் மணம். தினமும் சில நிமிடங்களுக்கு உங்கள் மனப்புகலிடத்திற்குச் சென்று வாருங்கள். அப்பொழுது மன அழுத்தமான தருணங்களில் நீங்கள் கண்களை மூடியவுடனே அந்த இடத்திற்கு உடனடியாகச் சென்று ஓரளவிலான அமைதியை பெற முடியும். நம்முடைய பல தேவையற்ற எண்ணங்கள் உண்மைகளின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல. மாறாக யதார்த்தத்தை பற்றிய திரிபுபட்ட பார்வையிலும் அறிவாற்றல் திரிபுகள் எனப்படும் குறைபாடுகளிலும் தான் வேரூன்றியுள்ளன. அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை சிபிடி நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு துப்பறிவாளர்களாக இருந்து அவற்றை கேள்வி கேட்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு எதிர்மறை எண்ணம் உங்களை பிடித்து கொண்டவுடன் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். 3 எளிய கேள்விகள் மூலம் அதற்கு ஒரு விசாரணை நடத்துங்கள். முதல் கேள்வி: இந்த எண்ணம் 100% உண்மை என்பதற்கு என்னிடம் என்ன ஆதாரங்கள் உள்ளன? 50 அல்லது 90% அல்ல, 100% உண்மை என்பதற்கு. பெரும்பாலும் நம்முடைய மிகவும் பயங்கரமான எண்ணங்கள் வெறும் யூகங்கள் மட்டுமே, உண்மைகள் அல்ல என்பதை நாம் கண்டறிவோம். இரண்டாவது கேள்வி: இந்த சூழ்நிலையை பார்க்க வேறு, நேர்மறையான அல்லது நடுநிலையான வழி இருக்கிறதா? இது நம்முடைய குறுகிய பார்வையிலிருந்து வெளிவந்து மாற்று வழிகளை காண உதவுகிறது. உதாரணமாக, மேலாளர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார், அவர் என்னை வேலையை விட்டு நீக்கப் போகிறார் என்று நினைப்பதற்கு பதிலாக, ஒருவேளை அவருக்கு இன்று மோசமான நாளாக இருந்திருக்கலாம் என்று யோசிக்கலாம். மூன்றாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கேள்வி இதுதான்: என்னுடைய சிறந்த நண்பன் இதே போன்ற சூழ்நிலையில் இதே போன்ற எண்ணங்களுடன் இருந்தால் நான் அவனுக்கு என்ன அறிவுரை கூறுவேன்? பொதுவாக நம்மைவிட நண்பர்களிடம் நாம் அதிக இரக்கத்துடனும் பகுத்தறிவுடனும் நடந்து கொள்கிறோம். இந்த கேள்விக்கான பதில் உங்களை ஒரு புறநிலை பார்வையுடன் பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஆலோசனையை வழங்க உதவும். இந்த முறை தீவிரமான ஏற்றுக்கொள்ளலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது உங்களுக்கு சற்று விசித்திரமாகத் தோன்றலாம். ஒரு சிந்தனையுடன் போராடுவது, அதை புறக்கணிப்பது அல்லது ஆய்வு செய்வதற்கு பதிலாக உங்கள் மூளைக்கு வெறுமனே நன்றி சொன்னால் என்ன? உங்கள் பதட்டமான எண்ணத்தை ஒவ்வொரு சத்தத்திலும் ஒரு அச்சுறுத்தலைக் காணும் அதிக எச்சரிக்கையான மெய்க்காவலராக கற்பனை செய்து பாருங்கள். அது உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்புவதில்லை, மாறாக உங்களை காப்பாற்ற தீவிரமாக முயற்சிக்கிறது, ஆனால் அதை மிகவும் தடுமாற்றமாகச் செய்கிறது. நான் நோய்வாய்ப்பட்டால் என்ன போன்ற ஒரு சிந்தனை எழும்போது பீதியடைவதற்கு பதிலாக மனதிற்குள் இப்படிச் சொல்லுங்கள்: மூளையே, என் மீது அக்கறை காட்டுவதற்கு நன்றி. என்னை காப்பாற்றவும் சாத்தியமான ஆபத்துகளைப் பற்றி எச்சரிக்கவும் நீ முயற்சிப்பதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இப்போது நான் நலமாக இருக்கிறேன், நான் சமாளிப்பேன், நீ ஓய்வெடுக்கலாம். இத்தகைய அணுகுமுறை முழு சூழ்நிலையையும் மாற்றுகிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு பலியாகுவதை நிறுத்தி அவற்றின் அன்பான வழிகாட்டியாக மாறுகிறீர்கள். நீங்கள் வாதிடுவதில்லை, எதையும் நிரூபிப்பதில்லை. நீங்கள் அந்த சிந்தனைக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை, உங்களை பாதுகாக்கும் நோக்கத்தை வெறுமனே அங்கீகரித்து அதை மென்மையாக கடந்து போக விடுகிறீர்கள். இது பதட்டத்தின் வீரியத்தை குறைக்கிறது. உங்கள் உள்ளிருக்கும் பீதியாளரிடம், நான் உன்னை கேட்கிறேன், நன்றி, கட்டுப்பாடு என்னிடம் உள்ளது என்று சொல்வது போலாகும். காலப்போக்கில் இந்த பயிற்சி உங்கள் மூளைக்கு ஒவ்வொரு சாத்தியமான அச்சுறுத்தலுக்கும் சிவப்பு எச்சரிக்கை ஒலி எழுப்பத் தேவையில்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறது.
நமது சுவாசம் எப்போதுமே நம்முடன் இருக்கும் ஒரு அற்புதமான கருவி. இது நமது தன்னாட்சி நரம்பு மண்டலத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போன்றது. நாம் பதட்டமாக இருக்கும்போது நமது சுவாசம் வேகமாகவும் மேலோட்டமாகவும் மாறும். ஆனால் நாம் வேண்டுமென்றே நமது சுவாச முறையை மாற்றினால் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆபத்து இல்லை என்ற சிக்னலை மூளைக்கு அனுப்பலாம். விரைவாக அமைதியடைய மிகவும் பயனுள்ள நுட்பங்களில் ஒன்று சதுர சுவாசமாகும். மன அழுத்தத்தை போக்க இராணுவத்தினர், விளையாட்டு வீரர்கள் மற்றும் மருத்துவர்களால் இது பயன்படுத்தப்படுகிறது. இது மிகவும் எளிமையானது. ஒரு சதுரத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதன் ஒவ்வொரு பக்கமும் சுவாசத்தின் ஒரு நிலை. ஒவ்வொரு நிலையும் 4 வினாடிகள் நீடிக்கும். ஆகவே நிமிர்ந்து உட்காருங்கள். 4 எண்ணும் வரை மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளிழுக்கவும், பிறகு 4 வரை எண்ணும் வரை மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மீண்டும் 4 வரை எண்ணிக்கொண்டே வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியேற்றவும். மீண்டும் 4 வரை எண்ணும் வரை மூச்சை வெளியேற்றிய நிலையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சுழற்சி. இதை 3 முதல் 5 முறை செய்யவும். எண்ணுவதிலும் நுரையீரல் வழியாக உள்ளே செல்லும் மற்றும் வெளியே வரும் காற்றின் உணர்விலும் கவனம் செலுத்துங்கள். இந்த எளிய பயிற்சி இதயத் துடிப்பை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உங்களை சண்டை அல்லது ஓட்டம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் பயன்முறையிலிருந்து வெளியேற்றி அமைதி மற்றும் மனத்தெளிவு நிலைக்கு திரும்பக் கொண்டு வருகிறது. மனப்பிழைகள் அல்லது அறிவாற்றல் வளைவுகள் என்ற உலகத்திற்குள் ஆழமாகப் பயணிப்போம். இவை நிஜத்தை எதிர்மறையான பார்வையில் பார்க்கத் தூண்டும் பொதுவான சிந்தனை முறைகள். இவற்றை அடையாளம் காண்பது ஒரு அதிசய சக்தி. மிகப் பொதுவான வளைவுகளில் ஒன்று பேரழிவாக்கும் சிந்தனை. அதாவது நாம் ஒரு சிறிய பிரச்சனையை உலகளாவிய பேரழிவாக பெருக்கிப் பார்ப்பது. உதாரணமாக, நீங்கள் ஒரு அறிக்கையில் தட்டச்சுப் பிழை செய்துவிட்டீர்கள். உங்கள் சிந்தனை இப்படி இருக்கும்: அவ்வளவுதான், இப்போது என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள், எனக்கு வேறு வேலை கிடைக்காது, வறுமையில் செத்துப் போவேன். இப்படிச் சிந்திப்பதை உணரும்போது உங்களுக்கே சொல்லுங்கள், நிறுத்து, இது பேரழிவாக்கும் சிந்தனை. உங்களையே கேளுங்கள், மிக மோசமான விளைவுக்கு பதிலாக மிகவும் சாத்தியமான விளைவு என்ன? மற்றொரு வளைவு கருப்பு வெள்ளை சிந்தனை. இங்கு உலகம் நல்லது, கெட்டது என்றும் வெற்றி தோல்வி என்றும் மட்டுமே பிரிக்கப்பட்டு பார்க்கப்படும். நான் தேர்வில் மிகச் சிறந்த மதிப்பெண் பெறவில்லை என்றால் நான் ஒரு முழுமையான தோல்வியாளன் என்பது போன்றது இது. சாம்பல் நிறத்தின் பல சாயல்களையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகச் சிறந்த மதிப்பெண் பெறாவிட்டாலும் அதுவும் ஒரு நல்ல முடிவுதான். இன்னும் மனதை படித்தல், அதாவது அவர்கள் என்னை பற்றி மோசமாக நினைக்கிறார்கள் என்று எனக்குத் தெரியும், மற்றும் கட்டாயச் சிந்தனைகள், அதாவது நான் எல்லாவற்றையும் எப்போதும் சரியாகச் செய்ய வேண்டும் போன்றவையும் உள்ளன. உங்கள் சிந்தனையில் இந்த பிழைகளை கவனிக்கத் தொடங்குங்கள். இது வெறும் ஒரு வளைவுதான், நிஜமல்ல என்பதை புரிந்து கொள்வது பிரச்சினையை பாதி அளவுக்கு தீர்த்துவிடும். எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான இன்னொரு எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள தந்திரம் தள்ளிப்போடும் முறை. இது கவலைப்படும் நேரத்தைப் போன்றதுதான், ஆனால் சற்று வித்தியாசமாக செயல்படுகிறது. கவலை தரும் எண்ணங்களுக்கு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தேவையற்ற விடாப்பிடியான எண்ணங்களுக்கும் இது பொருந்தும். உங்கள் மனதில் ஒரு எண்ணம் திடீரெனத் தோன்றி உடனடி கவனத்தை கோருகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு புதிய திட்டத்தைப் பற்றிய யோசனையாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களை பார்க்க வேண்டும் என்ற தூண்டுதலாக இருக்கலாம், அல்லது திடீரென வரும் ஒரு பழைய நினைவாகவும் இருக்கலாம். உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த எண்ணத்தை பின்தொடர்வதற்கு பதிலாக நீங்கள் அதனிடம் இப்படிச் சொல்லுங்கள்: நல்ல யோசனை, இதை பற்றி நான் யோசிப்பேன், ஆனால் இப்போதல்ல, இன்னும் 10 நிமிடங்கள் கழித்து யோசிக்கிறேன், அல்லது 1 மணி நேரம் கழித்து, அல்லது நீங்கள் தற்போதைய வேலையை முடித்த பிறகு யோசிக்கலாம். நீங்கள் அந்த எண்ணத்தை நிராகரிப்பதில்லை, அதை கொஞ்ச நேரம் காத்திருக்கச் சொல்கிறீர்கள், அவ்வளவுதான். இந்த குறுகிய கால இடைவெளி அற்புதங்களைச் செய்கிறது. இது உடனடி தூண்டுதல் பிரதிவினை தொடர்பை உடைக்கிறது. இந்த 10 நிமிடங்களுக்குள் அந்த எண்ணம் கொண்டு வந்த உணர்ச்சிவசமான தீவிரம் பெரும்பாலும் தணிந்து விடுகிறது. நீங்கள் அதை மீண்டும் அணுகும்போது அதை நீங்கள் தெளிவாக நிதானமாக மதிப்பிடலாம், மேலும் அது உங்கள் நேரத்திற்கும் சக்திக்கும் உரியதா என்பதை தீர்மானிக்கலாம். பெரும்பாலும் மிக முக்கியமானது மற்றும் அவசரமானது என்று தோன்றிய எண்ணம் வெறும் ஒரு தற்காலிக தூண்டுதல் மட்டுமே என்பது தெரியவரும்.
இந்த நுட்பம் உங்கள் தன்னடக்கத்தையும் விழிப்புணர்வையும் பலப்படுத்துகிறது. சில சமயங்களில் நம் எண்ணங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு அதிகப்படியான சிந்தனையிலிருந்து வெளியே வர சிறந்த வழி நம் உடலை செயல்புரிய வைப்பதே. மீண்டும் மீண்டும் வரும் அல்லது தேவையற்ற சிந்தனை சுழற்சியில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது நம் மனம் பெரும்பாலும் ஒரு செயலற்ற நிலையில் இருக்கும். உடல் செயல்பாடு ஒரு நம்ப முடியாத சக்தி வாய்ந்த நிவாரணியாக செயல்படுகிறது. உடல் அசைவுகள் நம் கவனத்தை கற்பனை சார்ந்த கவலைகளிலிருந்து உடல் ரீதியான உறுதியான உணர்வுகளுக்கு மாற்றுகின்றன. உதாரணமாக, நீங்கள் ஓடும்போது உங்கள் தசைகள் வேலை செய்வதை, இதயம் துடிப்பதை, முகத்தில் காற்று படுவதை தெளிவாக உணர்வீர்கள். மூளைக்கு ஒரே நேரத்தில் தீவிரமான உடல் உழைப்பை கையாள்வதற்கும் அதே பழைய எண்ணங்களை அசை போடுவதற்கும் போதிய ஆற்றல் இருப்பதில்லை. மேலும் உடற்பயிற்சி, குறிப்பாக கார்டியோ பயிற்சிகள் என்டார்பின்களை வெளியிடத் தூண்டுகின்றன. இவை நம் உடலின் இயற்கையான மனநிலை ஊக்கிகள் மற்றும் வலி நிவாரணிகள். நீங்கள் மாரத்தான் ஓட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சுற்றுப்புறத்தில் ஒரு விரைவான 15 நிமிட நடைப்பயிற்சி கூட அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் நடைப்பயணத்தின் போது உங்கள் காலடிகளின் தாளம், சுவாசம் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள காட்சிகளிலும் ஒலிகளிலும் வேண்டுமென்றே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இசைக்கு நடனமாடுவது, யோகா செய்வது அல்லது வலிமை பயிற்சி செய்வது என நீங்கள் உண்மையாகவே விரும்பும் எந்த ஒரு உடல் இயக்கமும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் அமைப்பிலிருந்து நீங்கள் உலுக்கி வெளியேற்றுவது போலாகும். நம்முடைய சுய உரையாடல் நம் மனநிலையின் மீது பெரும் தாக்கம் செலுத்துகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே எதிர்மறை எண்ணங்களைச் சொல்லிக் கொண்டிருந்தால் அவை காலப்போக்கில் உங்கள் நிஜமாகிவிடும். ஆனால் நாம் மாற்று உறுதிமொழிகள் பயன்படுத்தி இந்த நிலையை உணர்வு பூர்வமாக மாற்ற முடியும். இது நான் தான் சிறந்தவன் என்பது போன்ற வெறும் வெற்று வார்த்தைகளைப் பற்றியது அல்ல. மாறாக, உங்களுக்கு அடிக்கடி தோன்றும் எதிர்மறை எண்ணங்களுக்கு யதார்த்தமான ஆதரவான மாற்று உறுதிமொழிகளை உருவாக்குவது பற்றியது. முதலில் உங்கள் முக்கிய தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தை கண்டறியுங்கள். உதாரணமாக, என்னால் ஒருபோதும் எதையும் சரியான நேரத்தில் செய்ய முடியாது, நான் ஒழுங்கற்றவன். இப்போது அதற்கு ஒரு மாற்று உறுதிமொழியை உருவாக்குங்கள். அது நேர்மறையானதாகவும் நிகழ்காலத்தில் அமைந்ததாகவும் யதார்த்தமானதாகவும் இருக்க வேண்டும். நான் அனைத்தையும் முடித்து விடுவேன். இது உண்மையாக இல்லாமல் எதிர்ப்பு உணர்வை ஏற்படுத்தலாம் என்பதற்கு பதிலாக, என்னிடமுள்ள வளங்களைக் கொண்டு என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்கிறேன், அல்லது ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் ஒழுங்கமைக்கப்பட்டவனாக மாறி வருகிறேன் என்பதை முயற்சி செய்யுங்கள். அல்லது உங்கள் எண்ணம் நான் தோல்விக்கு பயப்படுகிறேன் என்பதாக இருந்தால் உங்கள் மாற்று உறுதிமொழி இதுவாக இருக்கலாம்: ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியாக இருந்தாலும் கூட என்னை வலிமையாக்கும் ஒரு மதிப்புமிக்க அனுபவம். இந்த உறுதிமொழிகளை எழுதி வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு பல முறை, குறிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் மனதில் எழும்போது அவற்றை மீண்டும் கூறுங்கள். காலப்போக்கில் நீங்கள் உங்கள் மூளையை மிகவும் ஆக்கப்பூர்வமான வழியில் மறுவடிவமைக்கத் தொடங்குவீர்கள். நம்முடைய மனம் பெரும்பாலும் அடைக்கப்பட்ட பரண் போல. அங்கே பழைய நினைவுகள், புதிய யோசனைகள், செய்ய வேண்டிய பட்டியல்கள், அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகள் என அனைத்தும் கலந்து கிடக்கின்றன. இந்த குழப்பம் ஒரு நிரந்தரமான பின்னணி இரைச்சலையும் ஒருவித பதற்றத்தையும் உருவாக்குகிறது. இந்த குழப்பத்தை சரி செய்ய முதலில் இவற்றையெல்லாம் வெளியேற்ற வேண்டும். இதற்காக மூளைச் சுத்திகரிப்பு அல்லது தடையற்ற எழுதுதல் என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த உத்தி உள்ளது. ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கணினியில் தட்டச்சு செய்வதை விட இது முக்கியமானது, ஏனெனில் இது மூளையின் வேறு ஒரு பகுதியை தூண்டுகிறது. வெறுமனே எழுதத் தொடங்குங்கள். உங்கள் மனதிற்குள் தோன்றும் அனைத்தையும் நிறுத்தாமல், எதையும் நீக்காமல், எழுத்து அழகாகவோ தர்க்க ரீதியாகவோ இருக்க வேண்டும் என்று யோசிக்காமல் எழுதுங்கள். புகார்கள், யோசனைகள், பாதி வாக்கியங்கள், அச்சங்கள், வாங்க வேண்டிய பொருட்கள் பட்டியல், இப்படி மனதில் உள்ள அனைத்தையும் எழுதுங்கள். மீண்டும் படிக்கவோ திருத்தவோ வேண்டாம். உங்கள் நோக்கம் இந்த குழப்பம் அனைத்தையும் காகிதத்திற்கு மாற்றுவதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள இடத்தை வெறுமனே காலியாக்குவதுதான். தொடர்ந்து 10-15 நிமிடங்கள் இடைவெளி இல்லாமல் எழுதுங்கள். நீங்கள் முடித்த பிறகு ஒரு வியப்பான இலகுவையும் தெளிவையும் உணரலாம். பெரும்பாலும் உங்கள் எண்ணங்களை காகிதத்தில் பார்க்கும்போது அவை எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்டவை அல்லது தர்க்கமற்றவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
இந்த காகிதத்தை பின்னர் எரிக்கலாம், கிழிக்கலாம் அல்லது வெறுமனே தூக்கி எறியலாம். இதை உடல் ரீதியாக அகற்றும் செயல் ஒரு சக்தி வாய்ந்த சிகிச்சை விளைவை ஏற்படுத்தலாம். எண்ணங்களை கையாளும் மிகச்சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறைகளில் ஒன்று அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி ACT எனப்படும் அணுகுமுறையிலிருந்து வந்தது. இது காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அல்லது எண்ணத்தை பிரித்தறிதல் என்று அழைக்கப்படுகிறது. இதன் சாரம் என்னவென்றால், உங்களின் எண்ணங்களை யதார்த்தமான உண்மைகளாக பார்க்காமல், அவை உங்கள் மனதில் தோன்றும் வெறும் ஒலிகளின் தொகுப்பாகவோ அல்லது குறியீடுகளாகவோ வெறுமனே வார்த்தைகளாகவே அணுகக் கற்றுக்கொள்வதுதான். நாம் நம் எண்ணங்களுடன், குறிப்பாக எதிர்மறை எண்ணங்களுடன் ஒன்றிப்போகும் போக்குடையவர்கள். நான் ஒரு தோல்வியாளன் என்ற எண்ணம் வெறும் எண்ணமாக இல்லாமல் ஒரு உண்மையாகவே, நம் இருப்பின் சாரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த டிஃப்யூசியன் பயிற்சி இந்த ஒன்றிப்போதலை உடைக்க உதவுகிறது. ஒரு எளிய பயிற்சி இதோ. நான் ஒரு தோல்வியாளன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வதற்கு பதிலாக, நான் ஒரு தோல்வியாளன் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொல்லப் பாருங்கள். வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு இடைவெளி உருவாகிறது. அந்த எண்ணம் நீங்கள் அல்ல, அதை கவனிப்பவர்தான் நீங்கள். இதையும் தாண்டி நீங்கள் செல்லலாம். இந்த எண்ணம் ஆற்றில் மிதந்து செல்லும் இலைகளில் எழுதப்பட்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள், அல்லது நிலையத்தை கடந்து செல்லும் ஒரு ரயிலின் பெட்டிகளில் எழுதப்பட்டிருப்பதாக. நீங்கள் அந்த ரயிலில் ஏறமாட்டீர்கள், வெறுமனே அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது உங்கள் அக உலகை பற்றிய உங்களின் அணுகுமுறையை முற்றிலும் மாற்றுகிறது. எண்ணங்கள் உங்களை ஆளும் திறனை இழக்கின்றன. பதட்டம் மற்றும் தேவையற்ற விடாப்பிடியான எண்ணங்களுடன் போராடுவதற்கு நகைச்சுவை ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் குறைத்து மதிப்பிடப்பட்ட கருவியாகும். கவலையூட்டும் எண்ணங்களை சத்தமாக பாடும்போது அவை தங்கள் தீவிரத்தன்மையை இழப்பது போலவே, நகைச்சுவையும் நம் மனதை ஆட்கொள்ளும் எண்ணங்களின் முக்கியத்துவத்தையும் தீவிரத்தையும் போக்கிவிடுகிறது. இந்த உத்திக்கு அபத்தத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லுதல் என்று பெயர். உங்கள் மனதை அலைக்கழிக்கும் ஒரு பதட்டமான எண்ணத்தை எடுத்து, அதை முற்றிலும் முட்டாள்தனமான நகைச்சுவையான நிலைக்கு மிகைப்படுத்தத் தொடங்குங்கள். உதாரணமாக, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் ஏதேனும் முட்டாள்தனமாக பேசிவிடுவேனோ என்ற எண்ணம் உங்களை அலைக்கழிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்தச் சூழ்நிலையை மிகைப்படுத்தி பார்ப்போம். ஆமாம், நான் அப்படி ஒரு முட்டாள்தனமாக பேசுவேன். அறையில் உள்ள அனைவரும் வாயடைத்து கண் இமைக்காமல் என்னையே பார்ப்பார்கள். என் மேலாளர் எழுந்து மெதுவாக என் அருகில் வந்து என் அடையாள அட்டையை கிழித்து எறிவார். பின்னர் அவர் பாதுகாப்பு ஊழியர்களை அழைப்பார். அவர்கள் என் சக ஊழியர்களின் கேலிப் பேச்சுக்கு மத்தியில் என்னை கட்டிடத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். என் இந்த முட்டாள்தனமான பேச்சு பற்றிய செய்தி உலக ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாகும். நாட்டின் அதிபர் அவசர அறிவிப்பு வெளியிடுவார். என் பேரில் ஒரு புதிய வகையான மருத்துவ அபத்தம் கண்டறியப்பட்டு என் பேரிலேயே அழைக்கப்படும். வேற்று கிரகவாசிகள் என் அற்புதமான மூளையை பற்றி ஆராய பூமிக்கு வருவார்கள். ஆனால் நான் என்ன முட்டாள்தனமாக பேசினேன் என்று புரிந்து கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்று விடுவார்கள். உங்களுக்குச் சிரிப்பு வரும் வரை இதைத் தொடருங்கள். உங்கள் பயத்தை பார்த்து நீங்கள் சிரிக்கும்போது அது உங்கள் மீதுள்ள தன் அதிகாரத்தை முற்றிலும் இழந்துவிடும். அதன் பகுத்தறிவற்ற தன்மையையும் மிகைப்படுத்தப்பட்ட போக்கையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாம் நடைப்பயிற்சியின் நன்மைகளைப் பற்றி ஏற்கனவே பேசியுள்ளோம், ஆனால் அதை உணர்வு பூர்வமான நடைப்பயிற்சி என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தியானப் பயிற்சியாக மாற்றலாம். இது வெறும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்வதல்ல. இது நடையின் செயல்முறையிலும் நிகழ்காலத்திலும் முழுமையாக மூழ்குவதாகவும். குறைந்தது 5-10 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு இடத்தைக் கண்டறியுங்கள். பின்னர் மெதுவான வேகத்தில் நடக்கத் தொடங்குங்கள். உங்கள் பாதங்களில் ஏற்படும் உணர்வுகளின் மீது உங்கள் கவனத்தை முழுமையாகச் செலுத்துங்கள். உங்கள் குதிகால் நிலத்தைத் தொடுவதையும், உடல் எடை கால்விரல்களுக்கு மாறுவதையும், கால்விரல்கள் தரையிலிருந்து உந்தித் தள்ளுவதையும் உணருங்கள். உங்கள் பாதங்களுக்கு கீழ் உள்ள நிலத்தின் அமைப்பை, அது நிலக்கீல், புல் அல்லது சரளைக்கல், உணருங்கள். பின்னர் உங்கள் கவனத்தை விரிவுபடுத்துங்கள். உங்கள் கால்கள் எவ்வாறு அசைகின்றன என்பதையும் தசைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் உணருங்கள். உங்கள் தோலில் காற்றின் அசைவையும் சூரியனின் வெப்பத்தையும் அல்லது காற்றின் குளிர்ச்சியையும் உணருங்கள். சுற்றி கேட்கும் அனைத்து ஒலிகளையும் அவற்றை பகுப்பாய்வு செய்யாமல் வெறும் ஒரு ஒலிப்புலமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதில் எண்ணங்கள் வரும்போது நிச்சயமாக அவை வரும்.
அவற்றை வெறுமனே கவனித்து உங்கள் கவனத்தை மீண்டும் நடையின் உணர்வுகளுக்கு மெதுவாக திருப்புங்கள். உங்களுடைய உடலை ஒரு நங்கூரமாக பயன்படுத்தி தேவையற்ற எண்ணங்களின் புயலிலிருந்து விலகி நிகழ்காலத்தில் உங்களை நிலைநிறுத்த இந்த பயிற்சி உதவுகிறது. இறுதியாக, நாம் மிக முக்கியமான ஒரு கொள்கைக்கு வருகிறோம். இதுவே அனைத்து பயனுள்ள நுட்பங்களின் அடிப்படையாக அமைகிறது. இந்த கொள்கை எதிர்ப்பது அல்ல, ஏற்றுக்கொள்வதே. நம் சிந்தனைகளுடனான அனைத்து பிரச்சனைகளும் அவற்றை மோசமானவை, தவறானவை அல்லது ஆபத்தானவை என்று நாம் தீர்மானித்து அவற்றுடன் போரிடத் தொடங்கும் போதே தொடங்குகின்றன. ஆனால் நாம் ஏற்கனவே அறிந்தபடி எண்ணங்களுடன் போராடுவது தீயை பெட்ரோலால் அணைக்க முயற்சிப்பது போன்றது. இது அவற்றை மேலும் வலுப்படுத்துமே தவிர குறைப்பதில்லை. ஏற்றுக்கொள்வது என்பது உங்கள் கவலை தரும் எண்ணங்களை நீங்கள் விரும்ப வேண்டும் என்றோ அல்லது அவற்றை நீங்கள் நம்ப வேண்டும் என்றோ அர்த்தமல்ல. ஏற்றுக்கொள்வது என்பது எண்ணங்கள் வந்து போகும் ஒரு இயல்பான மூளை செயல்பாடு என்பதை அங்கீகரிப்பதாகவும், அவற்றை ஒட்டிக்கொள்ளாமல் அல்லது தள்ளிவிடாமல் அவை இருக்கும்படியே அனுமதிப்பதற்கான ஒரு விருப்பமே இது. நீங்கள் ஒரு ஆற்றங்கரையில் நிற்பதாக கற்பனை செய்து பாருங்கள். எண்ணங்கள் என்பது தொடர்ந்து ஓடும் நீர் போன்றவை. எதிர்ப்பது என்பது ஆற்றை நிறுத்த முயற்சிப்பது போன்றது. இது சோர்வூட்டக்கூடியது மற்றும் பயனற்றது. ஏற்றுக்கொள்வது என்பது ஆற்றங்கரையில் அமர்ந்து நீரோட்டத்தை வெறுமனே கவனிப்பது. சில சமயம் நீர் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். சில சமயம் கலங்களாகவும் வேகமாக பாய்ந்தும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆற்றங்கரையில்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆறு அல்ல. இந்த எளிய உண்மையை உணர்வதுதான் உங்கள் மனதை நிர்வகிப்பதிலுள்ள உச்சகட்ட திறமை. இதுவே உண்மையான சுதந்திரம். ஆகவே ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். இன்று தேவையற்ற எண்ணங்களை கையாள உதவும் 20 சக்தி வாய்ந்த உத்திகளை நாம் ஆராய்ந்தோம். நம் மனதுக்குள் நடக்கும் நாடகத்தில் நாம் பங்கு பெறுபவர்களாக இல்லாமல் ஒரு பார்வையாளராக இருக்க கற்றுக்கொண்டோம். எண்ணங்களுக்கு பெயரிட்டோம், அவற்றுக்கு தனி நேரம் ஒதுக்கினோம், நம் உணர்வுகள் மூலம் நம்மை நிலைநிறுத்திக் கொண்டோம், நம் கவலைகளை பாட்டாக பாடி அவற்றை அபத்தமானவையாக மாற்றி பார்த்தோம். நம் எண்ணங்களுக்கு நாமே துப்பறிவாளர்களாக மாறி அவற்றை கேள்விக்குள்ளாக்கினோம். மேலும் நமது மூளை நமக்காக காட்டும் அக்கறைக்கு நன்றி சொல்லவும் கற்றுக்கொண்டோம். ஆனால் மிக முக்கியமான ரகசியம் என்னவென்று தெரியுமா? எண்ணங்களை முழுவதுமாக நிறுத்துவதில் அது இல்லை. அது சாத்தியமற்றது, தேவையுமில்லை. எண்ணங்கள் என்பவை நம் மனதில் நிகழும் வானிலை போன்றது. சில சமயம் சூரிய ஒளி, சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய மழை. உண்மையான மாற்றம் நீங்கள் வானிலை அல்ல, வானம் என்பதை புரிந்து கொள்ளும் கணத்தில் நிகழ்கிறது. இவை அனைத்தும் நிகழும் பரந்த வெளி நீங்கள்தான். உங்கள் கடமை வானிலையை கட்டுப்படுத்துவதல்ல, மழையில் நனையாமல் வெயிலை ரசிக்க கற்றுக்கொள்வதுதான். உங்கள் எண்ணங்களுக்கு அடிமையாக இல்லாமல் ஒரு ஞானமுள்ள அமைதியான பார்வையாளராக மாறுங்கள். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் நேரமும் கவனமும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இந்த உத்திகளில் ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கே நாம் நம் மூளையின் அற்புதமான உலகத்தை தொடர்ந்து ஆராய்வோம். இப்போது உங்களுக்கான கேள்வி: இந்த 20 உத்திகளில் எதை நீங்கள் முதலில் முயற்சி செய்வீர்கள்? அல்லது மனக்குழப்பங்களை கையாள உங்களுக்கே உரித்தான நிரூபிக்கப்பட்ட வழிகள் ஏதேனும் உண்டா? உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பயனுள்ள விவாதத்தை உருவாக்கி ஒருவருக்கொருவர் உதவுவோம்.